பாண்டியன் சார், இந்த இந்த விக்ஷித் பாரத் ரோஜ்கார் மற்றும் அஜீவிகா மிஷன். அரவிந்த் ஒரே ஒரு மேடம் ப்ளீஸ், நீங்க 14 நிமிஷம் பேசிட்டீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்ல ஒண்ணும் இல்ல மேடம் நான் வரேன் நான் உங்ககிட்ட வரேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ். கிளாரிஃபிகேஷன் இல்ல மேம், ப்ளீஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாறவே இல்ல மேடம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ். முதல்ல மேடம் ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டாங்க, அதுதான் அவங்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். அவங்க எப்பவுமே பொருத்தமான பெயரை மத்திய அரசு வைத்து விட்டது. அது காந்தியடிகள் அப்படி என்றால் பொருத்தமில்லாத பெயர். காந்தியின் பெயர் பாஜக பார்வையில் பொருத்தமில்லாத பெயர். அதை நீக்கிவிட்டு விக்சித் பாரத் என்று அந்த இடத்துல ஒரு வார்த்தையை போட்டாங்க. காந்தியடிகளை கொன்ற கூட்டம் காந்தியின் பெயரை அழிக்க நினைக்கிறது. காந்தியை கொன்ன உடனே பெரியார் தமிழ்நாட்டில் ஒரு அறிக்கை விட்டார், வானொலியில் பேசினார். இந்தியாங்கிற பெயரை மாற்றி காந்தி தேசம் என்று பெயரை வையுங்கள் என்று பெரியார் பேசினார். ஆனா இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா நிலைமை அநேகமா இந்தியாவுக்கு கோட்சே தேசம் என்று பிஜேபி பெயர் வைத்து விடுமோ என்று பயமாக இருக்கிறது. இல்ல, எனக்கு இருக்கிற பயத்தை சொல்றாங்க. ஏன்னா காந்திங்கிற பெயரை நீக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இதே திட்டத்தை நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க. இதே பேர்ல இருக்கிற திட்டத்துல நீங்க சொன்னீங்களே, அந்த அம்மா இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க, ஊழல் நடக்குங்க. நீங்க கரெக்டா ஒரு விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணீங்க, அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்லல. இந்தியாவிலேயே அதிகமா கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்துல ஊழல் பண்ணது உத்தரப்பிரதேச கவர்மெண்ட். அதுல சிபிஐ வழக்கு இருக்கு. இன்னைக்கு உயர்நீதிமன்றம் அலகாபாத் ஹைகோர்ட்லயே ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஊழல் அதிகமா பண்ணது எங்க? உத்தமபுத்திரன் இருக்கிற இடத்துலதான். அங்கதான் ஊழல் அதிகமா நடந்திருக்கு. ஒண்ணு, இவங்க காந்தியோட பெயரை நீக்கிட்டீங்க. ஆனா நீக்கினதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறத நான் சில விஷயங்களை சொல்றேன். யூபி ஒன்னு அரசாங்கம் சட்டம் வரலையா சார்? அதுக்குள்ள மாத்திட்டாங்கங்கறீங்க. சட்டம் ஆயிருச்சா? சட்டம் ஆகலங்க. அவங்க நோக்கம் அதுதான் சொல்ல வர்றேன். சரி, அவங்களுடைய நோக்கம் காந்தியை கொன்றது மட்டுமல்ல, அந்த ஆளோட பெயரை இல்லாம அழிக்க வேண்டும் என்பதுதான். அதனாலதான் பாராளுமன்றத்தில் லோக்சபாவில் அறிமுகப்படுத்த முடியவில்லை எதிர்ப்பின் காரணமாக. ராஜ்யசபாவில் அறிமுகப்படுத்தி பேசியிருக்காங்க. அதனால இன்னும் வரல. அவங்களோட நோக்கம் என்னங்கிறத நான் சொல்றேன். இந்த சட்டத்தை கொண்டு வந்த மகாத்மா காந்தி கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை கொண்டு வந்ததற்கு பிறகு 2 ஆராய்ச்சி நடந்திருக்கு. ஏன்னா அதை நம்ம அந்த விஷயத்தோட யூஎன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் UNDP ஒன்று, ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி அண்ட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இவங்க 2 பேரும் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. இதை கொண்டு வந்தாங்கிற நோக்கம் என்னன்னா, கிராமப்புறத்தில் இருக்கிற வறுமையை ஒழிக்க வேண்டும். பல திட்டங்கள் கொண்டு வந்தாலும் பயனில்லாமல் இருக்கிறது, சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறது, சில சமயத்தில் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறது என்ற காரணங்களை சொல்லிதான் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் UNDP யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அதில் அவங்க சொன்ன ஒரு உண்மை என்னன்னா, 2005 இருந்து 2015 இந்த காலகட்டங்கள் வரையில கிட்டத்தட்ட 27 கோடி மக்களை வறுமையில் இருந்து இது மீட்டு இருக்கிறது. இவங்க இப்ப வறுமையை ஒழிச்சுட்டாங்கல்ல, இவங்க ஒழிக்கல இந்த வறுமையை. இந்த வறுமையை ஒழிச்சது மகாத்மா காந்தி ஊரக கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம். அதுதான் வறுமையை ஒழித்தது. ஒண்ணு. அடுத்தது, அதாவது வறுமைக்கு நீங்க பாம்பு கடிச்சுன்னா விஷம் இருக்குல்ல, அதுக்கு ஆன்டிடோட்னு ஒண்ணு சொல்லுவீங்க இல்லைங்களா? அப்ப வறுமைக்கு மாற்று என்னன்னா இந்த திட்டம் தான். இதை நான் சொல்லல, அமெரிக்காவில் ஆராய்ச்சி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட ஆராய்ச்சி. அதுதான் வறுமையை ஒழிப்பதற்கான ஆன்டிடோட் என்று அந்த கட்டுரையில் எழுதியிருக்கிறார்கள். ஒன்று. இப்போ நீங்க அவங்க சொல்ற மாதிரி எளிமையாக அவங்க தப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் சம்பளம் 336 ரூபா, 319 ரூபா இருந்தது. இப்போ 336 ரூபாய் ஆக்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் சம்பளம். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். ஆனா இதுல ஒரு 2-3 விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். முதல்ல அவர் ராமஸ்கந்தன் கரெக்டா ஒரு விஷயத்தை சொன்னார். இவ்வளவு நாளா பஞ்சாயத்து ஆபீஸ என்ன வேலை செய்யலான்னு முடிவெடுத்ததுக்கு பதிலாக இனிமேல் டெல்லியில முடிவெடுப்பாங்க. அது அதாவது கிளாஸ் 5(1) அதுல அந்த படி என்னன்னா, இந்த வேலையை யார் செய்யறது, இந்த வேலையை ஒதுக்கலாமா வேண்டாமா, அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சென்ட்ரல் வில் டிட்டர்மின் த ஸ்டேட் வைஸ் நார்மேட்டிவ் அலோகேஷன்ஸ். அதுதான் அந்த 5(1)ல இருக்கிறது. மத்திய அரசாங்கம்னா எவ்வளவு பணம் கொடுக்கணும், எந்த வேலையை செய்யணும், இப்படிப்பட்ட விஷயங்கள்ல முடிவு எடுப்பார்கள். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம தமிழ்நாடு மாதிரி இருக்கிற மாநிலத்துக்கு, கேரளா மாதிரி இருக்கிற மாநிலத்துக்கு, மேற்கு வங்க மாதிரி இருக்கிற மாநிலத்துக்கு எந்த வேலையை எடுக்க இவங்க அனுமதி கொடுப்பாங்களா? ஒண்ணு. அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இவ்வளவு நாளா இந்த கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டத்துக்கான நிதி லேபரர்
தொழிலாளி கொடுக்கிற சம்பளம் முழுமையாக அவர்கள் கொடுத்தார்கள். ஆனா அதற்கான அந்த அசெட் கிரியேஷன் இருக்கு பாருங்க, சொத்து உருவாக்கல், அந்த மெட்டீரியல்ஸ், அந்த காஸ்ட்ல 75-25 கொண்டு வந்தாங்க. இப்ப இவங்க எல்லாத்தையும் மாத்துறாங்க. மாநில அரசாங்கத்தோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பரிதாபகரமான நிலையில் ஒரு மாநில அரசாங்கம், அதுக்கு எந்த வரி போடுற உரிமையும் இருந்தது எல்லாம் எடுத்தாச்சு. எல்லா வரி உரிமையும் மத்திய அரசாங்கத்தோட தான். இப்ப மாநில அரசாங்கம் என்ன, ஏற்கனவே இருந்ததை மாத்தி 60க்கு 40 கொண்டு வந்தா இப்ப மாநில அரசு என்ன பண்ணும்? 40% கூலி கொடுக்கணுங்க. நீங்க சொன்னீங்க 88 லட்சம் பேர் தமிழ்நாட்டில், அவங்களுக்கு கூலி கொடுக்கணும்னா இப்பவே ஏற்கனவே அரியர்ஸ் இருந்தது, 4000 கோடி ரூபாயில இருந்தது, அப்புறம் 2800 கோடி இருந்தது. இப்ப கடைசியா ஏப்ரல் மாசத்துல ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க, இப்ப கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்படியும் 373 கோடி ரூபாய் அளவுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. இதுல என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, 15 நாள் வேலை செய்து முடிந்தவுடன் 16வது நாள் சம்பளம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதுக்கு வட்டி கொடுக்கணும். அந்த வட்டி யார் கொடுக்கணும்? அப்போ மாநில அரசாங்கம் தான். அப்போ இந்த மாநில அரசாங்கத்துக்காக இவ்வளவு நாளா இருந்த செலவு என்பது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட், இதை செயலாக்குவதற்கான செலவுகள் மட்டுமே பார்த்து கொண்டிருந்த நிலைமை மாறி, அதே மாதிரி 75-25 இருந்தது அசெட்ஸ் கிரியேஷன், சொத்து உருவாக்கல, அதையும் மாத்தி எல்லாத்தையும் மாத்தி 60க்கு 40 கொண்டு வந்து இன்னைக்கு மாநில அரசாங்கத்தினுடைய நிதி மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை மத்திய அரசாங்கம் தொடுத்து இருக்கிறது. என்னன்னா அந்த இந்த திட்டத்துல அவங்க சொல்லி இருக்கிறதுல இந்த 125 நாள்ங்கிறது அது அந்த விற்பனையை பிரதிநிதி போய் நல்லா இதுல அது இருக்கும், மந்திரம் இருக்கும், அது இருக்கும், இது சாப்பிட்டா அப்படி இருக்கும்னு சொல்ற மாதிரி இவங்க ஒரு 125 நாள்ங்கிறது ஒரு விஷயம் மட்டும்தான். ஆனால் இதுவரை பெஸ்ட் ஸ்டேட்ஸ் இம்ப்ளிமெண்டட் இதுல வந்து தமிழ்நாடு, ஜார்க்கண்ட், ஒடிசா, சத்தீஸ்கர் பெஸ்ட் ஸ்டேட்ஸ் இம்ப்ளிமெண்டட் கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம். இந்த மாநிலங்களில் கூட 50 நாட்கள் மிகவில்லை. நல்லா எப்படி பொய் சொல்றாங்கிறத பாருங்க. இந்த மாநிலங்களில் கூட 50 நாள் அதிகமாகவில்லை. ஒண்ணு. அடுத்தது இந்த திட்டத்தில் முன்னாடி என்னன்னா இட் வாஸ் எ ரைட் டு ஒர்க் இன் தி ரூரல் ஏரியாஸ். இப்போ என்ன ஆச்சுன்னா ரைட் டு ஒர்க் இல்ல, இதை மத்திய அரசாங்கம் தான் முடிவு பண்ணும். முன்னாடி நீங்க வேலை இல்லைன்னு சொல்லி நான் போய் அந்த அலுவலர்கிட்ட ஏன் எனக்கு வேலை கொடுக்கணும்னு கேட்போம். 15 நாளைக்கு மேல வேலை கொடுக்காமல் இருந்தால் 2 விஷயம் இருக்கு. 15 நாளுக்குள்ள கூலி கொடுக்காம இருந்தா ஃபைன் இருக்கு. 15 நாளுக்குள்ள வேலை கொடுக்காமல் இருந்தா வேலை இல்லாத காலத்துக்கான அலவன்ஸ் கொடுக்கணும். இப்ப இந்த உரிமைகளை எல்லாம் இந்த சட்டம் எடுத்துக்கொண்டு விட்டது. அதுல இத பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஒண்ணு. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் சார், நான் உங்கள்ட்ட சொல்ல மாட்டேன், முன்னாடியே சொல்லியிருக்கணும். இந்த திட்டம் வந்ததுக்கு பிறகு அது செய்த மாற்றங்கள் என்னன்னா, பெண்களுக்கு வேலை வாய்ப்பு 1/3 பேசுறாங்க. அவங்க நாரிகை சக்தின்னு ஒரு சட்டம் கூட கொண்டு வந்தாங்க. ஆனா 57% கிராமப்புற ஏழை பெண்கள் இதுல வேலை செய்திருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட மக்கள் SC ST அவங்க பாத்தீங்கன்னா 37.5% இதுல வேலை செய்திருக்கிறார்கள். அப்ப இது எதை குறிவைத்து கொண்டு வந்திருக்காருன்னா, சாதாரண தாழ்த்தப்பட்ட மக்கள் பெண்களின் வேலை வாய்ப்பை பறிக்கிற ஒரு சட்டம். இது பேர் மட்டும் மாத்திரத்தில் ஆபத்து இல்ல, இந்த சட்டமே ஆபத்தானது, இந்திய நாட்டு ஏழை மக்களுக்கு எதிரானது. ஒரு தகவல், இப்ப ஒரு மிகப்பெரிய ஆபத்தை தமிழ்நாடு சந்திக்க இருக்கிறது. இல்ல ஒரே ஒரு நிமிஷத்தை மட்டும் சொல்ல, என்ன விஷயம்னா, கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் தணிக்கை உயர் அதிகாரிகள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டை மட்டும் தேர்ந்தெடுத்து எங்கெங்கே பிஜேபி நிற்கிறதோ அந்தந்த தொகுதிகளில் மட்டும் ஒரு ஆராய்ச்சி செய்வது என்று ஒரு சுற்றறிக்கை ரகசியமாக அனுப்பியிருக்கிறார்கள். அது தனியார் நிறுத்த கொடுத்திருக்காங்க. ஆக்சிஸ் மை இந்தியாங்கிற எக்ஸிட் போல் அனலைசர்கள் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இந்த இம்பாக்ட் ஆன் பிரதம மந்திரி யோஜனா அந்த மாதிரி ஸ்கீம் இருக்குல்ல, அதெல்லாம் இது பண்ணிட்டு எங்கெங்க பிஜேபி நிற்குது அங்க மட்டும் நாங்க போய் பண்றோம். ஆனா சிஏஜி ஆபீஸ்ல இருந்து ஒருத்தரை கொடுங்க, அதை வெளியில சொல்லாதீங்கன்னு சொல்லி ரகசியமா ஒரு அறிக்கையை வாங்கியிருக்காங்கிற தகவலை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதனால இது ஒரு ஆபத்தான சூழலை இந்திய நாட்டில் இவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். பாரதியார் பாட்டு மட்டும் ஒண்ணு சொல்லிடுறேன் சார். நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறனும் இன்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே வாய்ச்சலில் வீரரடி. அது பெரிய பாட்டு, அவ்வளவும் சொல்ல. தாயை கொள்ளும் பஞ்சத்தை தடுக்க முயற்சியுறார், வாயை திறந்து வந்தே மாதரம் என்பார். இதுதான் மோடிக்கு பொருத்தமானது. இதை மக்களை ஒன்று திரட்டி தான் முறியடிக்க முடியும்.